ஹாய் அம்முக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸோ கரண்ட் இல்லாதனால ரொம்ப வேக்குது. கஸ்டமர் வந்தவங்களே திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோன்னு சொல்லிட்டு 2 ரீல்ஸ் எடுத்து வேக்குது. அம்முக்குட்டி சாப்பிட்டியா? காய்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஸோ கரண்ட் இல்லைனாவே கொஞ்ச நேரம் இருக்க முடியல. ஏன்னா வெயில் சீசன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல உட்காந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. டஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருக்கேன். வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எது பண்ணாலுமே நம்மளுக்கு சும்மா ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம்னா கூட அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றிடுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சும்மா உட்காந்துருக்கேன், வேலை இல்லாத வெட்டியாக பேசுகிறா உட்காந்துருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுட்ருக்கேன். இப்போ ஒருத்தவங்க ஐப்ரோக்கு மட்டும் வந்துட்டுருக்காங்க. கரண்ட் வந்தால் தான் அவங்களுக்கு ஐப்ரோ எடுத்து விட முடியும். காலையில் தோசை சுட்டு நேற்று வச்சு குழம்பு இருந்துச்சு, அதை விட்டாச்சு. மதியானம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. எப்படி சொல்கிறது, எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கால் பண்ணியே சொன்னாங்க. நிறைய பேர் என்னோட கஸ்டமர்லாம் அப்படியே ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இந்த அடிக்கிற வெயிலில் கூட இப்படியெல்லாம் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர பாசிட்டிவ் கமெண்ட்டு, கால் பண்ணி பேசினது, காயமா சூப்பர், நீ இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட கமெண்ட்டு தான் என்னோடய வெற்றியே. உண்மையாலும் சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது, வெறுந்தரையில் கிடந்தேன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறதுக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னோடய வேலைகள், என்னோடய வீட்டு வேலைகள், குடும்பத்தையும் பார்த்து எல்லாத்தையும் முடித்து நான் இந்த இடத்துக்கு உங்கள்கிட்ட இருந்து பேசுகிறது, இவ்வளோ மோட்டிவேட்டாக நீங்கள் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 நான் கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? எல்லோரும் சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில் எலெக்ஷனை பற்றி. அப்போது எனக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு யூடியூப்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் டைம் இருக்கிறதில்ல. உங்கள்கிட்டலாம் பேசும்போது உண்மையாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண காலங்கள் அதிகம். இப்போது நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் 4 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் நான் எல்லோரும் சொல்கிற விஷயத்த நான் எடுத்துக்கவே மாட்டேன், யோசிச்சு பார்ப்பேன். சரிங்களா? அதனால் இப்போது என்னோட இடத்துல நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது நைட்டெல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். பகலெல்லாம் என்ன நடந்தாலும் நான் நைட்டில் தான் திங்க் பண்ணுவேன். சரிங்களா? நம்ம பண்ணது சரியா? இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அவங்க நம்மளை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்களா, தெரிஞ்சு பேசுகிறாங்களா? ஸோ அதை பற்றி எல்லாம் நைட்டு தான் யோசிப்பேன். ஸோ அடுத்த நாள் நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் டைமிங் இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் தான் நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. சரி, நம்ம நெட்டு வேஸ்ட்டாக தானே போகுது, அந்த நெட்டை நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் போது வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, போடுறது, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசி என்னோடய விஷயத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிங்களா? ஆனால் என்னோடய தொழிலோ என்னோடய ஃபேமிலியோ கவனிக்காமல் நான் வீடியோ போடல, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே வேணும். வீடியோக்காக நான் ரொம்ப எடிட்டிங் அந்த மாதிரி வீடியோக்காக கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறதுக்காக, இதுதான் என்னோடய கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு கடை வேலையும் செஞ்சுக்கிட்டு ஸோ எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கோ வீட்டில் வேலை செஞ்சு தரத்துக்கோ யாருமே கிடையாது. கடையிலையுமே ஆள் போட கிடையாது, எனக்கு நானே தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் போது மைண்டு ஃப்ரீயாக ஆகிறதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே பேசிகிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பாசிட்டிவாக போடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐயோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு ஹாப்பியாக ஒரு இது கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்கிறது, சின்னதுலேருந்து பாசத்துக்காக ஏங்கி 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 அந்த பாசம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நீங்கள்லாம் வந்து அக்கா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நிமிஷம் கரண்ட் இல்லாமல் உட்காந்துருக்குமே, ஒரு வீடியோ பண்ணிடலாம் அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் போகுது. நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. யூடியூப் சேனலுக்குள்ளே வரும்போது விளையாட்டு பிள்ளையாக வந்தேன் நான். என்னை ஒரு மெச்சூர் ஆக்குனது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கிற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் நம்ம போராடி கப்பு வாங்க முடியும் பிகிலு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன், பேட் கமெண்ட் வர்றப்ப தான் நம்ம வந்து முன்னுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேட் கமெண்ட் வர்றதுனால நான் ரொம்ப ஃபஸ்ட்டில் ஃபீல் பண்ணேன். இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பேட் கமெண்ட் வருது, நம்மளும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது வந்து எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு கேமரா பிடிச்சிட்டு சும்மா சீன் போடுறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா பொறாமப்பட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் கப்பு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சில்வர் பட்டன் வாங்கியே ஆகணும், அதுதான் நம்மளோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய சொந்தங்கள் கிடைப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஐ தேங்க்யூ கைஸ். நீங்கள் தான் எப்படி சொல்கிறது, என்னோட லட்சியத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஏணிப்படி மாதிரி என்னை வச்சு தூக்கி விட போகிறீங்க. ஸோ அம்மாக்குட்டி வந்து ஃபஸ்ட்டுனா நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் சரிங்களா. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழியிலேருந்து என்னை தூக்கி விடுறது வந்து அம்முக்குட்டியாக இருந்தாலும் அந்த கயிறாக தான் நான் உங்களை வந்து கயிறாக பிடிச்சி உங்களை ஏறி தான் மேலே வரப்போகிறேன். கூடிய விரைவில் 1 லட்சம் பேர் வந்து நம்ம பட்டன் வாங்கணும். ஸோ என்னோடய லட்சியத்தை அடையணும், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். இப்போ கரண்ட் வந்துருச்சு, ஃபேன் போட்டு உள்ளே போய் உட்காருவோம். பயங்கரமாக இருக்குது, வெயில் தாங்க முடியல. ஸோ எனக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி தினம் வந்து என் மனசு ரொம்ப இதாகணும், இன்னும் நான் மேலே வரணும். வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, என்னை பொறாமப்பட்டு என்னை எதிரியாக பார்த்தவங்க முன்னாடிலாம் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். சரி அம்மாக்குட்டி, சரி ஓகே காய்ஸ், நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே ஓகே, டாட்டா பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறேன். பை.